ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வெல்ட். டைப்ஸ் ஆஃப் வெல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்டிங் ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். வெல்டிங் ஜாயிண்ட் இஸ் எ ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ். ஒன் ஆர் டூ பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு மெட்டீரியலில் ஒரு ஹீட்டு இல்லை ப்ரெஷரு இல்லை ரெண்டையும் சேர்த்து அதை ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஜாயின் பண்ணிட்டு அது கூலான பிறகு அது ஒரு வெல்ட் மெட்டல் ஆகிடும். ஒரு முழுமையான வெல்டிங் மெட்டீரியலாக அது ஆகுது. இது வெறும் அந்த இரும்பில், அதாவது ஒரு ஸ்டீல்லையோ இந்த மாதிரி தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வுட்லேயும் இது பண்ணலாம். இந்த வெல்டிங் மெத்தட் வுட்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் வெல்டிங் ஜாயிண்ட். இந்த வெல்டிங் ஜாயிண்ட்டில் இந்த கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு பிளேட்டு எக்ஸாம்பிள் ஒரு பிளேட்டு கொடுத்துருக்கேன். 2 பிளேட்டு ஜாயின் ஆகிருக்கு. இது ஒரு பிளேட்டு, இது ஒரு மெட்டீரியல் 1, இது மெட்டீரியல் 2. ஓகேவா. அதில் ஒவ்வொரு பார்ட்டு கொடுத்துருக்கேன். அதாவது வெல்டு ஃபேஸு, பேரண்ட் மெட்டீரியலு, வெல்டு சூன், பேரண்ட் மெட்டீரியலு, எக்ஸஸ் வெல்டு மெட்டலு, அப்புறம் ஃபியூஷன் லைன், அப்புறம் வெல்டு மெட்டல், ஹீட் அஃபெக்டட் சூன். இது எல்லாமே சேர்ந்தது ஒரு வெல்டிங். இந்த வெல்டிங்கில் ஒரு சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வெல்டிங் ஜாயின்னா என்ன அப்படின்றத ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வெல்ட், இந்த வெல்டில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வெல்ட். There are many different types of weld which are best described by their shape. அதாவது நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் ஒரு 5 மெயினாக எடுத்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். திஸ் ஆர் பட் ஜாயிண்ட், கார்னர் ஜாயிண்ட், ஹெட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட், டீ ஜாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நீங்கள் காமனாக சொன்னாலே உங்களுக்கு நார்மல் அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் 5 ஜாயிண்ட்ஸ்: பட் ஜாயிண்ட், கார்னர் ஜாயிண்ட், ஹெட் ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட் அண்ட் டீ ஜாயிண்ட். இது எல்லாத்தையும் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருந்தா இந்த வீடியோ ஃபுல்லாக பத்தாது. அதாவது ஒரு 1 ஹவர் எடுத்தாலும் பத்தாது. ஸோ இம்பார்ட்டண்டான நம்ம சைட்டில் யூஸ் பண்ணக்கூடியது மெயினாக உள்ள திங்ஸ் மட்டும் நான் பேசிக்காக சொல்கிறேன். டைப் ஆஃப் ஜாயிண்டில் ஒரு சாம்பிளாக கொடுத்துருன்னு பாருங்கள். பட் ஜாயிண்டில் ஸ்கொயர் ஓப்பன், ஸ்கொயர் வெல்ட் பாட்டம் சைட், சிங்கிள் வி, டபுள் வி, சிங்கிள் பெவல், டபுள் பெவல், சிங்கிள் ஜே. இதில் காமனாக மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண சைட்டில் யூஸ் பண்ணக்கூடியது சிங்கிள் வி, டபுள் வி. இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த மற்றது எல்லாமே கொஞ்சம் ரேர் தான் நம்ம பார்க்க போகிறது. இது பட் வெல்டில். அடுத்தது கார்னர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வி அண்ட் ஃபில்லட் வெல், சிங்கிள் ஃபில்லட். இது 3மே கார்னர் ஜாயிண்டில் நம்ம பார்க்கலாம் சைட்டில். ஹெட் ஜாயிண்டில் ஸ்கொயர் அண்ட் சிங்கிள் வி. லேப் ஜாயிண்டில் சிங்கிள் ஃபில்லட் அண்ட் டபுள் ஃபில்லட். அதே மாதிரி டீ ஜாயிண்டில் டபுள் ஃபில்லட், சிங்கிள் பெவல் அண்ட் டபுள் பெவல் அண்ட் டபுள் ஜே. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் வெல்ட் ஜாயிண்டில் வரக்கூடும். இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும். நீங்கள் கேட்குறதுக்கே போர் அடிச்சிடும். ஸோ ஷார்ட்டாக நம்மளுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஜாயிண்ட்ஸ் மட்டும் டீட்டெயில் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பட் ஜாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பட் ஜாயிண்ட் சொல்லலாம், இல்லை க்ரூவ் வெல்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம், வெல்ட் ஜாயிண்ட்டுன்ற டீட்டெயிலில் அது டிஃபைன் பண்ணியிருந்தேன். இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் வால் இருக்குது, டபுள் வால் இருக்குது, சிங்கிள் வி இருக்குது, டபுள் வி இருக்குது, சிங்கிள் ஜே, டபுள் ஜே, சிங்கிள் யூ, டபுள் யூ. அதாவது இந்த பெவல் க்ரூவ் வெல்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வி க்ரூவ் இருக்குது, யூ க்ரூவ் இருக்குது, ஜே க்ரூவ் இருக்குது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பட் ஜாயிண்டில் இந்த பார்ட்டு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்டு ஃபேஸ், பேரண்ட் மெட்டீரியல், வெல்டு ஜூன், மெட்டீரியல் 1, மெட்டீரியல் 2 அதான் பேரண்ட் மெட்டீரியல் போட்டுருக்காங்க. அடுத்து ஹீட் அஃபெக்டட் சூன், இதான் ஹீட் அஃபெக்ட். அதாவது இந்த வெல்டு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, எங்கெங்கே இந்த ஹீட் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஹீட் அஃபெக்டட் சூன், HAZ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெல்டு மெட்டல், அந்த சாயில் வெல்டு மெட்டல் டெபாசிட் இருக்கு இல்லையா, அது வெல்டு மெட்டல். அடுத்து ரூட், முக்கியமானது ரூட்டு. அந்த வியில் கேப் இருக்கும், அதை ரூட் சொல்லுவாங்க. ஃபியூஷன் லைன், எக்ஸஸ் வெல்டு மெட்டல். இப்போ எனக்கு கொடுத்துருக்க டிசைன் வெறும் பிளேட்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜாயிண்ட் டிசைன். இது பைப்புக்கும் இருக்கும், பிளேட்டுக்கும் இது சேம் தான்.
ஒரு பைப்லேயோ பிளேட்லேயோ வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் யூனிக் ஜாயிண்ட் டிசைன். இந்த டயா திக்னஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து வேரியபிள் சேஞ்ச் ஆகும். அதாவது வெல்டிங் ப்ராசஸில் உள்ள வேரியபிள் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த டிசைன், இந்த பட் வெல்டோட டிசைன் இதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வெல்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்து வந்து பட் ஜாயிண்ட். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபில்லட் வெல்ட். இது 2 தான் முக்கியமான சைட்டில் முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு ஜாயிண்ட்ஸு. அதாவது பட் வெல்டு ஆர் க்ரூ வெல்டு சொல்லுவாங்க. இது வந்து ஃபில்லட் வெல்டு. இந்த ஃபில்லட் வெல்டில் பார்த்தீங்கன்னா டீ ஜாயிண்ட், லேப் ஜாயிண்ட் அண்ட் கார்னர் ஜாயிண்ட் இது எல்லாமே ஃபில்லட் வெல்டில் சேரும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க மாதிரி இதை பாருங்கள். அது ஃபில்லட் வெல்டில் வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் டிசைனில் அந்த பட் வெல்டில் காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி இருக்க மாதிரி பேரண்ட் மெட்டீரியல் 1, பேரண்ட் மெட்டீரியல் 2 இந்த 2 மெட்டீரியலை ஜாயின் பண்ணுறது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க முக்கியமான பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது, வெல்டிங் அடித்த மெட்டல் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஹீட் அஃபெக்டட் சூன் இருக்குது, HE செட் அது இருக்குது. அடுத்து ஃபியூஷன் லைன், இந்த வெல்டிங் ஃபியூஷன் லைன் இருக்குது. அடுத்து டொய் இருக்குது, இது டொய் பிளெண்ட்னு சொல்லுவாங்க, டொய் இருக்குது. அடுத்து வெல்டு ஜோன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வெல்டு மெட்டல். இது எல்லாமே இந்த ஜாயிண்ட் டிசைனில் மென்ஷன் ஆகிருக்கும். இது இல்லாமல் லெக் லென்த், ராட் லென்த் அப்படின்றது அது ஒரு கால்குலேஷன், அது மெஷர்மெண்ட் பண்ணுறது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த ஃபில்லட் வெல்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன்டாக பண்ணுவோம். அது வரைக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.